நாளிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். என் மகனே, என் மகளே என்று சொல்லி நீ பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் எல்லோரும் சற்று நேரம் உற்று நோக்குவோமா? எவ்வளோ வேலைகள் இருக்கலாம், எவ்வளவோ காரியங்கள் உன் வீட்டிலே உனக்காக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்காக இதோ இங்கே காத்து கொண்டிருக்கிறார். உன்னோடு பேச இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க இருக்கிறார். கரம் பிடித்து அழைத்து வந்த தேவன் உன்னை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் எல்லோரும் பெற போகிறோம். வந்த ஒருவரையும் வெறுமனே அனுப்புகிறவர் நம் ஆண்டவர் அல்ல. யாரையும் வெறுமையோடு அனுப்ப மாட்டார். தைரியத்தோடு ஜெபம் செய்யுங்கள். நம்பிக்கையோடு ஜெபம் செய்ய இருக்கின்றோம். இந்த 2025 ஆண்டிலே நம்மை வழிநடத்தின அதே ஆண்டவர் வருகிற நாட்டிலே ஆசீர்வாதத்தை கொடுக்க வழிநடத்த எல்லோரும் கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார். முடிந்தவர்கள் எல்லோரும் முழங்கால் படிடுவோம். யாரெல்லாம் முடியுமோ முழங்கால் படிடுங்க. இது உங்களுக்கான நேரம், ஆசீர்வாதத்திற்கான நேரம். 2025 வருடம் எப்படி கடந்து போனது என்று தெரியாது. ஆனால் வருகின்ற நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்ய இருக்கிறார். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாரும் என்று சொல்லி நாம் அழைக்க இருக்கிறோம். பக்தியோடு ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருந்தது எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இந்த நாட்களில் நீங்கள் அனுபவித்தீர்கள் என்று தெரியாது. எப்படிப்பட்ட வேதனைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று தெரியாது. ஐயோ, ஒவ்வொரு நாட்களும் எப்படி போக போகிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நீங்கள் கதறி இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அழுதிருக்கலாம். ஆண்டவரே, இந்த வருகிற நாட்கள் இந்த வருடத்தை போல இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எனக்கு வரக்கூடாது. இப்படிப்பட்ட நோய்கள் எனக்கு வரக்கூடாது. வருகின்ற ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாய் ஆண்டவரே மாற்றித்தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இது உங்களுக்கான, நீங்களும் ஆண்டவர் பேச போகிற நேரம். நான் உங்களுக்கு உதவி செய்யத்தான் இருக்கேன். நீங்களும் ஆண்டவரோடு பேச போறீங்க. உங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள போகிற, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒருவேளை நோயினால் இருக்கலாம், ஒருவேளை வேலைக்கு சென்றிருக்கலாம், ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்திற்காக எங்கெங்கோ இருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுக்க இருக்கிறீங்க. ஏசப்பாவுக்கு சொல்லுவோமா? ஏசப்பா நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கின்றன இயேசுவே. எப்படி கடக்க போறேன்னு தெரியல, எப்படி வழிநடத்த போகிறேன் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கு. என்னை ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். இந்த 2025 ஆண்டை காண செய்த அதே ஆண்டவர் 2026 ஆண்டு பார்க்க செய்வார். எப்படிப்பட்ட காரியங்களில் நீ இருந்து கொண்டாலும் சரி, வருகிற நாட்கள் ஆசீர்வாதமான நாட்கள். நம்பிக்கையோடு ஜெபிக்க இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அழைப்போம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை வழி நடத்த வாரும், என்னோடு பயணம் செய்ய வாரும். என் உள்ளத்தை உம்முடன் நான் ஒப்புக் கொடுக்க எனக்கு உதவி செய்தரலும். இந்த நாளை நான் உமக்கொண்டு ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கின்றன, எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கின்றன. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இந்த நேரத்திலே நான் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்போமா? பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். எல்லோரும் தெரிந்த பாடலை பாடுகிறோம். இது ஆண்டவரை அழைக்கிற நேரம். ஆண்டவராகிய கிறிஸ்து உள்ளத்தில் வருகின்ற நேரம். வீணடிக்க வேண்டாம். இந்த நாளை போல வேறு ஒரு நாள் உனக்கு கிடைக்காமல் போகலாம். இந்த ஆசீர்வாத நாளை போல வேறு ஒரு நாள் கிடைக்காமல் போகலாம். முடிந்தவர்கள் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவருக்கு என்று வந்துவிட்டோம். போகும்போது வெறுமனே போகக்கூடாது. இயேசு என்னை தொட்டார் என்று நம்பிக்கையோடு போனோம். ஜெபிப்போம். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் போது வாழுட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை நான் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி எனக்கு காட்டுங்க இயேசுப்பா. எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. இந்த வருகிற நாட்களில் நான் செய்ய வேண்டிய காரியங்களை காட்டும். என் கண்களை திறந்தள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய திருவிழப்படி நடக்கிறோம். எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட போடுவோம். ஆண்டவர்கிட்ட போற்றுவோம். ஒரு பரிசுத்த ஆவியே என் உள்ளத்துல இறங்கி
நேசரே என்னோடு இறங்கி வாரும் பேசுகிற நேரம், ஆண்டவர்களோடு இடைபடுகிற நேரம். என்னை ஓடிரச் செய்து வழி, ஆண்டவரே என்னை விடுதலை செய்யுங்க அசப்பா. இந்த வருடம் முழுவதும் இருளான பாதையிலே, கஷ்டமான பாதையிலே நான் நடந்து சென்று வைக்கிறேன். மாற்றுங்க ஆண்டவரே, இருளை எடுத்து போட்டு ஒளியை என் உள்ளத்திலே, என் குடும்பத்திலே தாங்க ஏசப்பா. நான் ஒளியை பார்க்கவே இல்லையே, என் வாழ்க்கையில மகிழ்ச்சியை நான் பார்க்கவே இல்லையே, மாற்றுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. வருகிற நாட்களில் ஒளியிலே நடக்க இயேசுவே உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். நீவே என் இறைவா, உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, இறங்கி வாங்க இயேசுப்பா. என் உள்ளத்துல இறங்கி வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தின் மீது இறங்கி வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தின் மீது இறங்கி வாங்க ஆண்டவரே, என் பிள்ளைகள் மீது இறங்கி வரும் ஆண்டவரே. என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் போது வலுவூட்டி, ஆண்டவரே புது வலிமையை தாங்க ஆண்டவரே. புது வருடத்திற்கு நுழைய இருக்கின்றோம், புது வலிமையை தாங்க, புது ஆசீர்வாதத்தை தாங்க, புது கிருபையை தாங்க, புதிய காரியங்களை பார்ப்பதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. புதிய காரியங்களை செய்வன் என்று சொன்னீரே, புதியவனை செய்யும் ஆண்டவரே. இந்த பழைய நாட்களை போகட்டும் ஆண்டவரே, முடிந்தது முடிந்தது முடிந்ததாக போகட்டும் ஆண்டவரே. வருகின்ற நாட்களிலே ஒரு வல்லமையான காரியத்தை முடிஞ்ச செய்யும். உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, ஆன்மாவே, ஆராதனை செய், ஆராதனை செய்கின்றேன். முடிந்தவரும் பக்தியோடு பக்கத்துல யார் இருக்கிறாங்க நீங்க பார்க்க தேவையில்லை, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க கவலைப்பட தேவையில்லை. யார் என்ன நினைத்தாலும் சரி, ஆண்டவரிடத்துல நீங்கள் பேச வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு பேசணும், உங்கள் கஷ்டத்தோடு பேசணும், உங்கள் துக்கத்தோடு பேசணும், உங்கள் வேதனையோடு பேசணும். ஒருவேளை நீங்கள் நோயோடு இருந்தால் ஆண்டவர் நோயை கடிந்து கொண்டார் அல்லவா, அது போல உங்க நோய்கிட்ட ஆண்டவர் பேசணும். கஷ்டத்தை எடுத்து போட முடியாது ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும். ஒருவேளை உங்கள் குடும்பங்களிலே பலவிதமான இறப்புகள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் வருகிற நாட்களில் இந்த இறப்புகளை எல்லாம் எடுத்து போட்டு ஒரு புது ஆசீர்வாதம் தர வேண்டாமா? இந்த வருடம் போலவே இருக்கணுமா? ஐயோ எப்போ என் வாழ்க்கை மாறும்? எத்தனை நாட்கள் நான் கண்ணீரோடு இருப்பது, எத்தனை பேருக்கு உதவி செய்துவிட்டு நான் ஏமாந்து போயிருக்கின்றேனே, அப்படியா என் வாழ்க்கை இருக்கணும்? வருகிற நாட்களாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களா மாற வேண்டாமா ஏசப்பா? எத்தனை நாட்களால் என் பிள்ளைகளுக்காக நான் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருப்பது, வருகிற ஆண்டாவது வருகிற நாட்களாவது என் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்காதா? எத்தனை நாட்களா நான் வேலை 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 என்று சொல்லி அலைந்து கொண்டிருப்பது, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா? என் குடும்பத்திற்கு இந்த வேலையின் மூலமா ஒரு மாற்றம் கிடைக்காதா என்று சொல்லி மனதில் ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? இந்த ஏக்கம் இருக்கு இல்லையா? எத்தனை இடத்துல கொண்டு போய் நான் என்னுடைய ரெஸ்யூமை கொடுக்கிறேன், இவன் வேலை கொடுப்பான், அவன் வேலை கொடுப்பான், அது செய்வான், அவன் எனக்கு உதவி செய்வான், இவன் எனக்கு உதவி செய்வான் சொல்லி எத்தனை நாட்கள் எல்லோரிடம் அலைந்து திரிந்து ஏமாந்து போயிருக்கிறாய். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்ய, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உன் பிள்ளைகளை உயர்த்த ஆண்டவர் வந்திருக்கிறார். பக்தியோடு நேரத்தில் ஒப்பு கொடுங்க. யார் வந்திருக்காலும் பரவாயில்லை, யார் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உங்களோடு பேசணும், உங்கள் மனதோடு பேசணும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்திருந்தால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திருக்காது. வீட்டில் இருந்தால் ஏதோ ஒரு காரியங்களை செய்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் இங்கே வந்தது எந்த காரியத்தையும் செய்யல. உன் மனதை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மனிதர்களை பேச வேண்டாம், உங்கள் இருதயம் ஆண்டவரை பார்க்கட்டும், அவரோடு பேசட்டும். நிறைய பேர் நினைக்கிறீங்க முட்டி போட்டா கால் வலிக்குது. மனசுல இருக்கிற வலியை விடவா காலில் இருக்கிற வலி பெருசு? மனசுல எவ்வளவு துக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்க, அந்த துக்கத்தை விடவா முட்டி போடும்போது வரைக்கிற வலி பெருசு? இல்லை, உன் வலிகளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு, உன் வலிகளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. கஷ்டத்தை கொடு. ஆண்டவரே, என்னுடைய வலிகளை, என் வேதனைகளை உங்களுடைய பாதத்தில் வைக்கின்ற எல்லாவற்றையும் மாற்றி போடும், என் வலிகளை எடுத்து போடும் ஆண்டவரே. நான் எத்தனையோ பேரை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும், இவன் எனக்கு உதவி செய்வான், என் கணவன் எனக்கு உதவி
உதவி செய்வான், என் மனைவி என்னை பார்த்துக் கொள்வார், என் பெற்றோர்கள் என் தேவைகளை சந்திப்பார்கள் என்று சொல்லி நான் எத்தனை நாட்கள் ஏங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் உதவி என்று வரும்போது என்னை பார்த்து கண் மூடித்தனமா இருந்தவர்கள் எத்தனையோ பேர். நான் எத்தனை பேருடைய வீடுகளை கதவை தட்டி இருக்கிறேன். ஆனால் அடைபட்ட கதவு அடைபட்டே இருக்கிறது. ஆண்டவரே, அடைபட்ட கதவுகளை திறந்தள்ளும் என்று சொல்லி ஜெபிப்போமா? ஆண்டவரே, எனக்காக மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, எனக்காக மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, என்னை பார்த்து வெறுத்தவர்கள் ஆண்டவரே உம்மிடம் திரும்பி வரட்டும். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ய முடியும். உம்மால் மாத்திரமே அற்புதம் செய்ய முடியும். நீர் ஒருவர் மாத்திரமே எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும். செய்யும் ஆண்டவரே. அற்புதம் எங்கள் வாழ்க்கையில இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமை எங்கள் குடும்பத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் சொல்றாங்க, நான் படிக்கிறேன், ஆனால் எதுவுமே எக்ஸாம் எழுத முடியலையே, நான் என்ன செய்வேன்? பிள்ளைகளுக்காக பெற்றோர் கதறி கொண்டிருக்காங்க. என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறா, என் பிள்ளைகளை பார்க்கும்போது மன வருத்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை கட்டி கொடுத்து குடும்பம் நடத்த முடியாம கஷ்டப்படுகிறார்கள். பார்த்து அழுகிறார்கள். என் பிள்ளை போன இடத்துல கண்ணீரோடு இருக்கிறாளே, என் பிள்ளையோட கண்ணுடைய பார்க்க முடியலையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற பெற்றோராய் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிற பெற்றோரான இருக்கலாம். ஆண்டவர் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்க, உங்களுக்கு தேவையான வல்லமையை கொடுக்க ஆண்டவர் இதோ இந்த நேரத்தில் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம், நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீரே பார்த்துக்கங்க இயேசப்பா. என் கூடவே வாங்க ஆண்டவரே, என் கூடவே வாங்க. என் குடும்பத்தோடு நடந்து செல்லுங்க இயேசப்பா. என் குடும்பத்தோடு நடந்து செல்லுங்க ஆண்டவரே. எனக்கு யாருமே இல்லை, என்னை கரம் பிடித்து தூக்கிவிட யாருமே இல்லை. நான் கீழே விழும்போது என்னை தூக்கிவிட யாருமே இல்லை. என்னை பார்த்து சிரிப்பதற்கு தயாராயிருக்கிறார்கள், ஆனால் கரம் பிடித்து தூக்கிவிட யாருமே இல்லையே. நான் நோயினால் இருக்கிறேனே, மருந்து கொடுக்க கூட யாரும் இல்லையே. என் பசியா இருக்கனே, சாப்பாடு கொடுக்க கூட யாரும் இல்லையே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறாயா? இதோ ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கான ஆசீர்வாதத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். வருகிற நாட்களிலே எல்லாம் மாறப்போகிறது. மாற்றங்களை கொடுக்கிற ஆண்டவர் இந்த நேரத்தில் உன்னோடு இருக்கிறார். ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசப்பா, என் கூட வாங்க ஆண்டவரே, என் கூட வாங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு முழங்க முட்டி வலிச்சதுன்னா நீங்க கொஞ்ச நேரம் நின்றுக்குவோம். முட்டி வலி இருக்கிறவங்க நின்றுக்குவோம், உட்கார வேண்டாம், முடிந்தவர்கள் நின்று கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். போகும்பொழுது வந்த விதமாய் போகக்கூடாது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் என்னை தொட்டார், எனக்கு வல்லமையை கொடுத்தார் சொல்லி நம்பிக்கையோடு போனோம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுப்பதற்காக உங்களை இதை அழைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் நம்முடைய பங்குல இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் திருப்பலிக்கு கூட வந்திருக்கலாம். அவர்களுக்கு எல்லாம் கொடுக்காத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் உள்ளத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் கூட வாங்க இயேசப்பா, என் கூடவே வாங்க, என்னோடு பயணம் செய்யுங்க, என் குடும்பக்காரோடு பயணம் செய்யுங்க சொல்லி கேட்போமா? கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஏசப்பா பார்த்து பாடுறீங்களா? ஏசப்பா பார்த்து சொல்றீங்களா? ஏசப்பா, நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது ஆண்டவரே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மறுபடியும் பாடுவோமா? ஆண்டவர் பார்த்து, கூடவே இயேசப்பா, என் கூடவே இருங்க ஆண்டவரே. எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை பாதுகாக்க யாரும் இல்லப்பா, என்னை வழிநடத்த யாரும் இல்லப்பா. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, பக்கத்திலே மறுபடியும் பாடுவோமா? அதே ஆண்டவரை பார்த்து பாடுங்க. கூடவே இரும் ஓ இயேசுவே. இயேசப்பா, நீங்க இல்லைன்னா இருக்க முடியாது ஆண்டவரே. நீங்க இல்லாமல் நான் பட்ட கஷ்டங்கள் போதும், நீங்க இல்லாமல் நான் பட்ட வேதனைகள் போதும், நீ இல்லாமல் நான் பட்ட வேதனைகள் போதும். ஒரு புது ஆசீர்வாதம் தாங்க. எல்லோரும் வாய்களை திறந்து, எல்லோரும் வாய்களை திறந்து பாடுவோம். பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் வாழ முடியாது. ஈரோடான வாழ்க்கையிலே வெளிச்சமான வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவர், உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஜீவனானிரே, ஈரோடான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரச்ச
எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் இந்த பக்கம் வந்துருங்க. எல்லாம் வந்துருங்க. எல்லாரும் எழுந்திருப்போம். பக்தியோடு இயேசுவை பாருங்க. இந்த நேரத்தில் இயேசுவை பாருங்க. என் கூட இருங்க ஏசப்பா, நம்ம சொல்ல போறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஏசப்பா என் கூட இருங்க. தைரியமா சொல்லுங்க, ஏசப்பா நீங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாது சொல்லுங்க. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிலே சொல்லுங்க. ஆண்டவரே கண்ணீர் சிந்தும் நேரத்தில் எனக்கு தாயாயிரும். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயும் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் ஆண்டவரே எனக்கு தாயாயிரும். காயப்படுகிற நேரத்தில் எனக்கு தகப்பனாயிரும் என்று சொல்லி மறுபடியும் கேட்போமா? அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்களான. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இதையே மறுபடியும் பாடுவோமா? அம்மாவும் என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. சேர்ந்து பாடுவோம். அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. சொல்லுங்க. அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதான். அப்ப சொல்லுங்க சவால் சொல்லுங்க. எனக்கு அப்பாவாயிரும். அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா. என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா. என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா. எத்தனை நாட்கள் நாம் அழுகிறோம், ஐயோ என் அப்பா என் கூட இருந்தானா என்னை கைவிட்டிருப்பாரா, என் அம்மா என் கூட இருந்தாங்கன்னா என் தேவையெல்லாம் செஞ்சிருப்பாங்களே. இதோ நான் கண்ணீர் விடுகிற நேரத்திலே எனக்கு தாய் இருந்திருந்தா என் கண்ணீரை பார்த்திருப்பாரா. நான் அழும்போது என் தாய் என் கண்ணீரை குறைந்திருப்பாரு. நான் கஷ்டப்படும் போது எங்க அப்பா என் கூட இருந்திருந்தா இந்த கஷ்டத்தை வருத்திருப்பாரா. எங்க அப்பா என்னை பார்த்திருப்பாரு. என் வேதனையில என் அம்மா பார்த்திருப்பாரு. என் வேதனை கஷ்ட நாட்களில் என் அப்பா என்னை பாதுகாத்திருப்பாரு. எனக்கு அப்பா இல்லையே, என் அம்மா இல்லைன்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அம்மாவாய் அப்பாவாய் தகப்பனாய் தாயாய் இதோ இந்த நேரத்தில் உன்னோடு இருக்கிறார். பேச அந்த அப்பா கிட்ட. அப்பா சொல்லு, ஏசப்பா எனக்கு யாரும் இல்ல ஆண்டவரே, வாங்க என்னோட. என் அம்மாவாய் நீங்க இருக்கீங்க, வாங்க என் கூட. என் கண்ணீரை துடைப்பதற்கு நீங்க மட்டும்தான் ஏசப்பா இருக்கிறீங்க. எனக்கு யாருமே இல்லை. என்னை ஏமாற்றுகிறீர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், உனக்கு இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் என்று சொல்லி என்னை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் உதவி செய்ய யாருமே இல்லையே. ஆண்டவரே இறங்கி வாரும், வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே, உடைய கிருபை மீது ஊற்றும் ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய இறங்கி வாரும் சொல்லி எல்லோரும் நம்முடைய வாய்களை திறந்து சொல்லுவோமா? வாய்களை திறந்து போச்சுவோம். பேசப்பாட சொல்லுங்க. வாய்களை திறந்து ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட தேவைகள் இருக்குது, இப்படிப்பட்ட தேவைகள் இன்னைக்கு இருக்குது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நீ ஒருவர் மாத்திரமே இருக்குது. எங்க அப்பாவா இருக்கிறீங்க, எங்க அம்மாவா இருக்கிறீங்க. வாங்க ஆண்டவரே, வாங்க இயேசப்பா, என் உள்ளத்துல வாங்க, என் குடும்பத்துல வாங்க. காரியங்களை மாற்றுகிற தேவன் மாற்றி போடும் ஆண்டவர் என்று சொல்லி கேளுங்க. இந்த அருமையான நேரம் வேற யாருக்கும் கொடுக்கப்படாத நேரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதோ நற்கண்ணை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இயேசப்பா நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி, நீங்க மட்டும்தான் எனக்கு வல்லமையை தர முடியும். இயேசுவே வாங்க சொல்லுங்க.
இயேசுவை பார்ப்போமா? ஆண்டவரை பாருங்களேன், இங்க இருக்க ஆண்டவரை பாருங்களேன். நற்கருணை வடிவிலே நம்ம மத்தியில் வந்திருக்கிற தேசப்பா பாருங்களேன். உங்கள் சிந்தனைகள் வேற எங்கேயும் போக வேண்டாம். உங்கள் உள்ளத்தோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியல, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய நடுவில் வந்துருச்சு. எத்தனை பேருடைய உள்ளங்களில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். காரியங்களை மாற்றுகின்ற தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த அருமையான நேரத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற தேவன். பழையவைகள் கழிந்தன, எல்லாம் புதிதாய் என்று சொன்னது போல இந்த பழையவைகள் ஒழிந்து புதிய காரியங்கள் உங்களை வாழ்க்கையில செய்கிற ஆண்டவர் இங்க இருக்கிறார். நான் புதிய காரியங்களை செய்கிறேன். இயேசப்பா, எனக்கு புதிய காரியங்களை செய்யும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, வல்லமையான காரியங்களை செய்யும் என்று சொல்லி கேளுங்க. செய்கிறார். வல்லமை உங்களுக்கு தர இருக்கிறார். ஆண்டவர் சொல்வார், சொன்னதை செய்வார். ஆண்டவர் ஏமாற்றுகிறவர் அல்ல. ஆண்டவர் ஏமாற்றுகிறவர் அல்ல. நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நோயினால் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, மாற்றுகின்ற ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு புதிய காரியங்களை உனக்கு வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கின்ற ஆண்டவர், தொடக்கமும் முடிவுமாய் இருக்கின்ற ஆண்டவர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்க நினைப்பீங்க, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மாறுமா? என் கஷ்டங்கள் இருக்கு, இப்படி இருக்குது, மாற்றங்கள் கிடைக்குமா? என் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வருமா? என் கணவனுடைய வாழ்க்கையில ஒரு புது மாற்றம் கிடைக்குமா? என் மனைவியுடைய வாழ்க்கையில ஒரு புது ஆசீர்வாதம் கிடைக்குமா? என் பிள்ளைகளுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்குமா என்று சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரால் கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை. ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. எப்படிப்பட்ட காரியமானாலும் ஆண்டவர் மாற்ற போறார். மாற்றுகின்ற தேவன். ஆண்டவரை மாற்றுன்னு சொல்லி கேளுங்க. நோயினால கஷ்டப்படுறீங்களா? பேதுருவின் மாமியை தொட்டு கரம் பிடித்து தூக்கின ஆண்டவரே என்னை தொடுன்னு சொல்லுங்க. மாறட்டும், நோய்கள் நம்மை விட்டு ஓடட்டும். ஏன் தெரியுமா? இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். சும்மா இல்ல, ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதே நன்மை செய்கின்ற ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அற்புதங்களின் தேவன், வல்லமையின் தேவன், கிருபையின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன். ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகவே இந்த நேரத்தில் நம்மோடு இருக்கிறார். இந்த நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஜெபத்தோடு ஒப்பு கொடுப்போம். இயேசப்பா, கண்டிப்பா என் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் நான் கண்ணீரோடு இருந்திருக்கின்றேன். என் உள்ளத்தில் பேசுவதற்கு யாரும் இல்லை, என்னோடு பேசுவதற்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி நான் நினைத்திருக்கின்றேன். ஆனால் என் தாயாய், தந்தையாய், என் குடும்பத்தில் ஒருவராய், என் நண்பராய் நீர் என்னோடு இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. என் வாழ்க்கையை மாற்றுகின்ற தேவன் நீர் என்னோடு இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். பெரிய அற்புதங்கள் செய்கின்ற தேவன் என்னோடு இருக்கிறேன். இதோ இந்த வருடத்தில் நடந்த காரியங்கள் எல்லாம் முடிந்து போய் புதிய காரியங்களை நீ செய்ய தயாராக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சத்தமா சொல்லுவோம், மரியே வாழ்க. இது ஒரு மகிழ்ச்சியின் நாள். அதெல்லாம் சொல்லுவோம், நீ திருச்சபை கொண்டாடுங்க, ஒரு மகிழ்ச்சியின் நாள். சந்தோஷமா சொல்லுவோம், மரியே வாழ்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தீனம் மக மகிழ்வோம், ராஜன் சொந்தமாகினார். முகத்தில் ஒரு சிரிப்பாக தெரியணும், ஒரு மகிழ்ச்சியாக தெரியணும். ஏதோ இஞ்சி துணை குரங்கு மாதிரி எல்லாரும் முறைச்சி பார்த்துருக்கீங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் இல்லை, மகிழ்ச்சி உள்ளத்தில் வரணும் இல்லையா? சேர்ந்து போடுவோமா? மகிழ்ச்சியோடு சேர்ந்து போடுவோமா? இப்போ ரெடி பண்ணுறாங்க. மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு போடுவோம். ஆண்டவரோட அழைப்பில் இருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார்.
சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், போயினும் கண்டு கொண்டார். வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொண்டேன் உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொண்டேன் உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியம். என்ன ஒரு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஆசீர்வாதம். பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று
அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை 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 அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரை மீது ஊற்றும், உங்களுடைய கிருபை மீது ஊற்றும், இந்த வல்லமையானது மீது இறங்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதமானது மீது இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தொடும் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தொடும் ஆண்டவரே. இந்த காயப்பட்ட கரமானது எங்களை முற்றிலுமாய் தொடர்ந்தும் ஆண்டவரே, இந்த காயப்பட்ட கரமானது எங்களுக்கு சுகத்தை வருகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதமானது என் மீது என் குடும்பங்கள் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த வல்லமை அந்த காலத்திலே பொழிந்தது போல, அந்த நாளிலே பொழிந்தது போல இந்த நேரத்திலே என் மீது ஊற்றும். உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. வந்தவல்ல நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செய்யும்படியாய் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே. இது எங்களோடு இருக்குது, இது என்னோடு இருக்குது, இதனை வழிநடத்துகிறேன் ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமையை தாரும், கிருபையை தாரும், சுகத்தை தாரும் ஆண்டவரே. எதற்காக நாம் ஜெபிக்க வந்தோம் அத்தனை காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால வல்லமை, இயேசுவின் நாமத்தால கிருபை, இயேசுவின் நாமத்தால விடுதலை, பிசாசின் காட்டிலிருந்தும் கொண்டையான சக்தி காட்டிலிருந்து ஆண்டவரே விடுதலை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை மீது ஊற்றும் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை தாரும் ஆண்டவரே. என்னெல்லாம் எனக்கு அடைவட்டுகிறதோ எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தால் நான் முறியடிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய கிருபையும் வல்லமை எப்போதும் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லோரும் அப்படியே முழங்கால் படிடுவோமா? எல்லோரும் இருக்கிற இடத்திலே அப்படியே முழங்கால் படிட்டு, முடியாதவர்கள் மட்டும் நின்றுங்க, மற்றவர்கள் எல்லோரும் முழங்கால் படிடுவோமா? வல்லமை இறங்கி இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் மேல் இறங்கி இருக்கிறது. சாதாரண நாள் அல்ல, பெந்தேகோஸ்து நாளில் இறங்கின அந்த வல்லமையான ஆவியானவர் இந்த நேரத்தை உங்கள் மீது ஊற்றி கொண்டிருக்கிறார். கிருபையும் வல்லமையும் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. நீ எதை நினைத்து கொண்டாயே தெரியாது, எப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து நீ ஜெபித்துக் கொண்டிருக்கான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் எங்கள் ஆண்டவரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். எல்லோரும் உன்னை பார்த்து சொல்றாங்க, என்ன அழகா இருக்கிறாங்க, என்ன இவங்களுக்கு என்னப்பா கஷ்டம்? எந்த கஷ்டமும் கிடையாது, வீடு இருக்குது, பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது என்று சொல்லி பார்க்கிறவர்கள் சொல்லலாம். ஆனால் உனக்கு தான் தெரியும் நீ அழுது கொண்டிருக்கிற அழுகை, நீ வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீர் உனக்கும் இந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதன் முகத்தை பார்த்து ஏமாந்து போகலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் ஏமாற்றுகிறவரும் அல்ல, ஏமாந்து போகிறவரும் அல்ல. அவனுக்குரிய பதில் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த மகிழ்ச்சியின் நாளிலே உன்னை மகிழ்ச்சியால் நிரப்புவதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீ நினைச்சு பார்த்திருப்பியா இன்னைக்கு இந்த நேரத்தில் வந்து ஜெபம் செய்வோம் என்று? குடும்பத்தில் எவ்வளவு வேலைகள் இருக்கும், எல்லாவற்றையும் விட்டு நீ வந்திருக்க. ஏன் வந்திருக்கிற? நீயாய் வரவில்லை, ஆண்டவர் கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார். இதோ கடந்த காலங்களில் நீ பட்ட கஷ்டங்கள், கடந்த காலங்களிலே கடந்த வருடத்திலே நீ பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக, ஒரு புது ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார். கரம் பிடித்து ஆண்டவரை பற்றிக்கோள், விட்டாத. ஏசப்பா, நான் உங்களை கரத்தை விட்டு விட்டாலும் நீர் என்னை விடாதீங்க ஆண்டவரன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, உங்களை நான் பற்றி கொண்டிருக்க உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக எல்லோரும் நம்முடைய கண்களை மூடி
எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்? எப்படிப்பட்ட கஷ்டங்களை நீங்க பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட நாட்களா இருக்க வேண்டும்? வருகிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கணும்? ஒரு சுகம் கிடைக்கிற ஆண்டா இருந்தா நல்லா இருக்கு இல்லையா? ஒரு சுகத்தோடு இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு மகிழ்ச்சியோடு இருந்தா நல்லா இருக்குமே. இப்ப இருக்கிற கஷ்டங்கள்லாம் மாறி ஒரு புது வாழ்க்கை கிடைத்தா நன்றா இருக்குமே என்று சொல்லி எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் செய்கிறவர். உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டவர் இதோ இந்த நேரத்தில் இருக்கிறார். அதைத்தான் பாடுவோம் இல்லையா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். ஆண்டவரே, அருமையான நாட்களில் நாம் சொல்லுகிற பாடுகிற பாடல் தான். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடுமுரடானவை சமமாகணும். ஆண்டவரே, இந்த 2025 வருடம், இந்த வருடம் முழுவதும் நான் பள்ளங்களிலே நடந்திருக்கிறேன், வேதனையிலே நடந்திருக்கிறேன், கஷ்டத்தோடு நடந்திருக்கிறேன். வருகிற நாட்களில் ஆண்டவரே பள்ளங்களை எல்லாம் நிரப்பிவிடும். ஆண்டவரே, மலைகள் போன்ற பிரச்சனைகள், மலைகள் போல எதிரிகள் என்னை சூழ்ந்து நின்றார்கள். வருகின்ற நாட்களிலே, வருகிற ஆண்டில ஆண்டவரே எல்லா மலைகளும் இயேசுவின் நாமத்தால் உடைத்தெறியப்படட்டும். கடன் பிரச்சனை என்னும் மலை, நோய் என்னும் மலை, வேதனை என்னும் மலை, எதிரிகள் என்னும் மலை, வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய மிகப்பெரிய மலை, எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு மலை, பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு மலை, பிள்ளைகளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்று சொல்லி ஒரு மலை, கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நீக்கி போட ஆண்டவர் வந்திருக்கிறார். மலைகள் உடைத்தெறியப்பட போகிறது. ஒருவேளை இந்த வருடம் முழுவதும் உன்னுடைய பாதைகள் கோணலான பாதைகளா இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றையும் நான் நேராக்குவேன், எல்லாவற்றையும் நேராக்குவேன். கரடானவை எல்லாமே சமமாக போகிறது. புதிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒரு புதிய காரியங்களை செய்ய உங்களுக்காக தயாரா இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிடணும்னு, நிரப்புங்க ஏசப்பா. மலைகள் குன்றுகள்லாம் தகர்த்துட்டு சொன்னீங்களே, தகர்த்துறீங்க ஏசப்பா. கோணலான பாதைகள் எல்லாம் நீங்க சரிப்படுத்துங்க ஆண்டவரே. கரடு முரடானவை எல்லாம் சரியாகட்டும். வருகிற நாட்கள் ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்த்தான், எல்லோரும் என் முகத்தை பார்த்தாங்க. ஆனா நான் வடித்துக் கொண்டிருக்க கண்ணீரை யாரும் பார்க்கலையே. நான் ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கேன்னு அது யாருக்கும் தெரியாது. நான் ஒவ்வொரு நாளும் தூங்காம அழுது கொண்டிருக்கிறேனே, அது யாரும் பார்க்கலையே. ஆனா நீங்க பார்க்குறீங்க ஏசப்பா, நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒரு முடிவை தாரும், ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். நோயினால கஷ்டப்படுறேன், எத்தனை நாட்கள் தான் நோயோடு இருப்பது, எத்தனை நாட்கள் தான் வேதனையோடு இருப்பது, ஒரு மாற்றங்கள் வர வேண்டாமா என்று சொல்லி நினைக்கிறீங்க. வந்து விட்டது. ஆசீர்வாதத்தின் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பக்தியோடு ஒப்பு கொடுப்போம், பக்தியோடு ஒப்பு கொடுப்போம். திருவருகை காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களிலே கிறிஸ்து பிறக்க போகிறார். கிறிஸ்து பிறக்கும் பொழுது உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நீ தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நீ பிறக்கும் பொழுது எல்லாம் மாறட்டும் ஆண்டவர், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். எப்படி நீ ஒளியா இந்த உலகத்தில் வந்தீரோ அந்த ஒளியானது என் குடும்பத்திற்கு வரட்டும் ஆண்டவரே. நீ உலகத்தில் வந்தபொழுது உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. அந்த மகிழ்ச்சி நீ பிறக்கும் பொழுது என் குடும்பத்தில் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நீராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம்.
புராதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடைசியாய் ஒருமுறை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக மறுபடியும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும் சொல்லுங்க. கடைசியாக சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா எனக்கு வேணும், எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும், புதிய காரியங்களை செய்வேன்னு சொன்னீங்கல்ல, இந்த வருகிற நாட்டில் செய்யுங்க ஏசப்பா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின்னு சொன்னீங்களே, புதுசாக செய்யுங்களேன், எல்லாவற்றையும் எடுத்து போடுங்களேன், பக்தியோடு சொல்லுங்களேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வதிக்கிறத சும்மா விட மாட்டா, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, ஒரு 10 நிமிடம் இடைவெளி இருக்கிறது. தேநீர் தயார் செய்திருக்கிறோம். எல்லாரும் போன அவசியம் இல்லை. ஆண்டவருடைய நற்கருணை ஆலயத்தில் இருக்கும். ஆலயத்துக்குள்ளே சத்தம் போடாதீங்க. அமைதியில் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் முன் மண்டியிட்டு அல்லது ஜூபிலி கிராஸ் முன் மண்டியிட்டு ஜெபியுங்கள். மற்றவர்கள் ஒரு சிலர் வெளியில் செல்கிறவர்கள் தேவைக்காக ரெஸ்ட் ரூம் போடுறவங்க மற்றும் டீலாம் தயார் செய்திருக்கிறோம். கொஞ்சம் உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணி மீண்டுமாக சரியாக 11:30 மணிக்கு நாம் மீண்டுமாக 2வது நற்செய்தியை துவங்குவோம்.